புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். 1996-2001 ஆண்டு வரை நடந்த திமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக பொன்முடி பதவி வகித்தார். அப்போது வருமானத்திற்கு அதிகமாக 1,36,00,000 ரூபாய் அளவுக்கு சொத்து குவித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. 2002இல் அதிமுக ஆட்சியின் போது பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. விழுப்புரம் கோர்ட்டில் இந்த வழக்கு விசாரணை முதலில் நடந்தது. பிறகு இந்த வழக்கு வேலூருக்கு மாற்றப்பட்டது. வழக்கை விசாரித்த சிறப்பு கோர்ட் பொன்முடிக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என கூறி பொன்முடி மற்றும் மனைவி விசாலாட்சியை விடுதலை செய்து 2023ஆம் ஆண்டில் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்யும் விதமாக சென்னை ஹைகோர்ட் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தார். வேலூர் கோர்ட்டில் வழக்கு மோசமான முறையில் விசாரிக்கப்பட்டுள்ளது. வழக்கை விசாரித்த மாவட்ட நீதிபதி வசந்தலீலா பொன்முடிக்கு சாதகமாக செயல்பட்டுள்ளார் என நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவில் கூறியிருந்தார். பலமுறை ஒத்திவைக்கப்பட்ட இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கின் இறுதி விசாரணை வரும் ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் துவங்கும் என நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அறிவித்தார். ஏப்ரல் 17ஆம் தேதி வரை தினமும் வழக்கு விசாரணை நடக்கும் எனவும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கூறினார். அமைச்சர் பொன்முடி மீது இன்னொரு சொத்து குவிப்பு வழக்கும் நிலுவையில் உள்ளது. 2006 முதல் 2011 வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சராக பொன்முடி இருந்தார். அப்போது அவர் வருமானத்திற்கு அதிகமாக 1.75 கோடி சொத்து சேர்த்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. 2011ஆம் ஆண்டில் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் சிறப்பு கோர்ட் 2016ஆம் ஆண்டில் தீர்ப்பு கூறியது. பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என கூறி இருவரையும் விடுதலை செய்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து அதிமுக ஆட்சி காலத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்தனர். இந்த வழக்கில் 2023 இறுதியில் சென்னை ஹைகோர்ட் நீதிபதி ஜெயச்சந்திரன் பரபரப்பு தீர்ப்பு கூறினார். பொன்முடி மற்றும் விசாலாட்சி ஆகியோர் விடுதலை செய்யப்பட்டதை ரத்து செய்தார். அவர்களை குற்றவாளிகள் என அறிவித்து 3 ஆண்டு சிறை தண்டனையும் விதித்தார். இந்த தீர்ப்பால் பொன்முடியின் எம்எல்ஏ பதவி தானாக பறிபோனது. அமைச்சர் பதவியும் இழந்தார். இந்த தீர்ப்பை எதிர்த்து செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் தண்டனைக்கு தடை விதித்து கடந்த ஆண்டு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து அவர் எம்எல்ஏவாக தொடர்வார் என அறிவிக்கப்பட்டது. அதன் மூலம் மீண்டும் அமைச்சரானார்.